குளிர்காலம் வந்துருச்சு. காலையில எழுந்த உடனே நம்மள பலருக்கு இருக்கக்கூடிய ஒரு முதன்மையான ஒரு கேள்வி, இன்னைக்கு குளிக்கலாமா வேணாமா அப்படிங்கிறது தான். இந்த ஒரு ஸ்ட்ரகிளை தான் பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்குமே இந்த குளிர்காலம் வந்தாலே ஃபேஸ் பண்ணுவாங்க. இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் முதல்ல பச்சை தண்ணியில் குளிக்கணுமா சுடு தண்ணியில் குளிக்கணுமாங்கிற கேள்வியும் அடுத்து எழலாம். இந்த மாதிரியான கேள்விகளுக்கு தான் மருத்துவர்கள், தோல்நோய் நிபுணர்கள் பதிலளிக்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிலர் பச்சை தண்ணியில் குளிக்கிறத விரும்புவாங்க. சிலர் சுடு தண்ணியில் எல்லா சீசன்லேயுமே, இது குளிர்காலமோ இல்லை வெயில் காலமோ எப்படி இருந்தாலும் சிலருக்கு பச்சை தண்ணி தான் பிடிக்கும், சிலருக்கு சுடு தண்ணி தான் எப்போவுமே குளிப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறது சரிதானா அப்படிங்கிறத பற்றி மருத்துவர்கள் ஒரு ஆய்வறிக்கையை எழுதியிருக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் ஜேர்னல் ஆஃப் சயின்டிஃபிக் ரிசர்ச் அண்ட் என்ஜினியரிங் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆய்வக குழு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2022 ஒரு இதழை வெளியிட்டிருக்கிறாங்க, ஆய்விதழ். அந்த ஆய்விதழில் என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா, குளிப்பது அப்படிங்கிறது, அதாவது நம்ம உடலுக்கு தட்பவெப்பநிலை அப்படிங்கிறது ஒரே சீராக இருக்காது, ஒவ்வொரு சீசனுக்கும் ஏற்ற மாதிரி மாறும். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அப்போதான் நமக்கு சீசனல் ஃப்ரூட்ஸு, சீசனல் வெஜிடபிள்ஸ்லாம் கிடைக்கும் இல்லையா, அதையெல்லாம் நம்ம உட்கொள்ளும் போது நம்மளுடைய உடல்நிலையை ஆரோக்கியமாக பார்த்துக்கிறதுக்கு பேருதவியாக இருக்கும் அப்படிங்கிறது மருத்துவர்களுடைய பொதுவான ஒரு கருத்து. ஆனால் இப்படி நம்ம குளிக்கிறப்போ பச்சை தண்ணியில் குளிக்கிறது நல்லதா சுடு தண்ணியில் குளிக்கிறது நல்லதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்தப்போ தான் மருத்துவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதை ஒருத்தருக்கு இந்த சார்பினருக்கு இப்படிப்பட்ட சார்பினருக்குன்னு பொதுவாக சொல்ல முடியாது. இருதய நோய்கள் இருக்கிறவங்க, தோல் நோய்கள் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி பல தரப்பினருக்கும் இந்த பச்சை தண்ணி குளிக்கிறதோ இல்லை சுடு தண்ணி குளிக்கிறதோ மாறும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவலை பொறுத்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் இயல்பாக பொதுவாக ஒரு கருத்தை முன்வைக்கணும் அப்படின்னா இதைத்தான் நாங்கள் முன்வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆய்வறிக்கையை வெளியிடுறாங்க. அதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாகவே பார்த்தோம்னா நம்ம உடலில் தோலில் சீபம் அப்புறம் லிப்பிட் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணெய் படலம், நம்மளுடைய இயற்கையான எண்ணெய் படலம் அப்படிங்கிறது இருக்கும். அது நம்ம உடலில் எண்ணெய் சுரப்பிகளை இருக்கும். அது நம்ம உடலில் எண்ணெயை சுரக்க வைக்கக்கூடிய நம்மளுடைய மாய்ஸ்சரைசர் தன்மையை, ஈரப்பதத்தை நம்ம மேனியில் பாதுகாக்கும். இப்படி இந்த சீபம் லிப்பிட் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம உடலில் இருக்கக்கூடிய இயற்கையான எண்ணெய் தன்மை இருக்கும்போது அதீத சூடாகவோ அதீத சில்லுந்த தண்ணியிலையோ நம்ம குளிக்கும் போது அந்த எண்ணெய் தன்மை அப்படிங்கிறது கெட்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்முடைய உடல் எரிச்சல் அல்லனா ரொம்பவே வறட்சியான ஒரு தன்மைக்கு வித்திடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் நமக்கு தோல் நோய்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஏன்னா அதீத சூடான தண்ணீரை குளிக்கும் போது நம்மளுடைய எண்ணெய் தன்மை போயிடும். அது மட்டும் இல்லாமல் அதீத சுடு தண்ணி ஊற்றி குளிக்கும் போது நம்மளுடைய ரத்த நாளங்கள் சுருங்கும் அப்படின்னும், அப்படி சுருங்குற பட்சத்தில் நம்மளுடைய பிளட் ப்ரெஷர் எல்லாம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால இதனால் தலை சுற்றல், மயக்கம் போன்ற நிலைமைகளாக கூட ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, அதே போல் தோல் நோய்கள் இருக்கிறவங்களாலும் சரி, என்ன மாதிரியான தட்பவெப்ப நிலையில் நம்ம தண்ணியில் குளிக்கிறோம் அப்படிங்கிறத கவனத்தில் கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா அதீத சில் தண்ணியில் குளிக்கும் போது நம்மளுடைய ரத்த நாளங்கள் இருக்கு இல்லையா, ரத்த நாளங்கள் விரிவடையும் அப்படின்றதுனால பிளட் பிரஷர் அதிகமாகும் அப்படின்னும், இது ஹார்ட்டுக்கு பிரஷரை ஏற்படுத்தும் அப்படின்னும் சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம சில் பிளேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷன் கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. சரி, இப்போ பச்சை தண்ணியில குளிக்க கூடாது, ரொம்ப சுடு தண்ணியிலும் குளிக்க கூடாது அப்படின்னா மிதமான வெப்பத்தில் இருக்கக்கூடிய தண்ணியில குளிக்கிறது தான் உகந்தது எல்லாருக்குமே அப்படின்னு சொல்றாங்க. அப்படி குளிக்கும் போது தோல் சம்பந்தப்பட்ட எந்த நோய்களும் வரதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னும், நம்ம உடல்ல இருக்கக்கூடிய தோல்ல இருக்கக்கூடிய இயற்கையான அந்த எண்ணெய் தன்மையை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த சிபம் லிப்பிட் தான் நம்ம வெளியே இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் ஆகட்டும், பொல்யூஷன் ஆகட்டும், அது மட்டும் இல்லாம எந்த ஒரு ஃபாரின் பாடிஸ் கிட்ட இருந்தும் நம்மளுடைய சருமத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு மேல் படலமாக நம்ம சருமத்துல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டெர்மட்டிட்டிஸ், அட்டாபிக் டெர்மட்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சரும வியாதிகள் இருக்கக்கூடிய அந்த கண்டிஷன் இருக்கவங்கலாம் அதீத சுடு தண்ணியில் மட்டும் இல்லைங்க, மெதுவான சுடு தண்ணியில் குளிக்கிறதுமே அவங்களுடைய சருமத்துக்கு ஏற்றது அல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய மருத்துவர்கள் இது ஒவ்வொருத்தருடைய கண்டிஷனுக்கு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரியான நிலைமையில தான் இப்படியான சரும நோய்கள் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு மருத்துவரை அணுகி அவங்க உடலுக்கு எது ஏற்றதோ அதை மருத்துவர்கள்ட்ட கேட்டு பெறது நல்லது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இதே நிலைமை தான் பச்சை தண்ணிக்கும் சொல்கிறாங்க. பச்சை தண்ணியில் குளிக்கணும் அப்படின்னா பிளட் வெசல்ஸ், அதாவது பிளட் வெசல்ஸ் பிரச்சனை இருக்கிறவங்க, ரத்த நாளங்கள் பிரச்சனை இருக்கிறவங்க, ஹார்ட் டிசீஸ்
இருக்கிறவங்க, அதே போல் பிளட் ப்ரெஷர் பிபி பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே அதீத பச்சை தண்ணியில் குளிக்கிறதும் சரி கிடையாது, பச்சை தண்ணியிலேயே குளிக்கிறதும் சரி கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இதமான ஒரு சுடு தண்ணியில் குளிக்கிறது தான் அவங்களுக்கு அட்வைசபிள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இதே போல் குழந்தைகள் அவங்களுக்கெல்லாம் தோலில் இருக்கக்கூடிய அந்த உணர்திறன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் அப்படின்னும், அவங்களுக்கு அவங்க உடல் தட்பவெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி மிதமான சூட்டில் ரொம்பவே சில்லுன்னு அவங்களால ஃபீல் பண்ண முடியாத அளவுக்கு தொட்டு பார்த்தா அந்த அந்த ஒரு தட்பவெப்பநிலையை என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் குழந்தைகளுக்கு குளிக்க வைக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு அவங்களுடைய சிபம் லிப்பிட்ஸும் வந்து ரொம்பவே மாய்ஸ்சரைஸ்டாக இருப்பாங்க. அப்படி அதெல்லாம் குறையுது அப்படின்னா அவங்கள குளிக்க வச்ச பிறகு மாய்ஸ்சரைசர்ஸ் அப்ளை பண்ணுறது நல்லது. இது பெரியவங்களுக்கும் பொருந்தும் அப்படின்னு மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. நீங்கள் எந்த தண்ணியில் குளிச்சிருந்தாலும் குளித்தது பிறகு நீங்கள் மாய்ஸ்சரைசர்ஸ் அப்ளை பண்ணுறது நம்மளுடைய தோலை வந்து பராமரிப்பதற்கான ஒரு நல்ல வழியாக இருக்கும் அப்படின்னு மருத்துவர்கள் தெரிவிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய கிணற்று தண்ணி, அதே போல் பம்பில் அடித்து எடுக்கக்கூடிய தண்ணியெல்லாம் பார்த்தோம்னா ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இப்போ குளிர்காலம் அப்படின்னா அந்த கிணத்து தண்ணி அதுக்கேற்ற மாதிரி சில்லுன்னு மாறி இருக்கும். அதே போல் வெயில் காலம் அப்படின்னா கிணத்து தண்ணி அதுக்கேற்ற மாதிரி தட்பவெப்பநிலை மாறி இருக்கும் இல்லையா? அந்த தண்ணியில் டைரெக்டாக குளிக்கிறது சரிதானா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழலாம். அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் அந்த தண்ணியை டைரெக்டாக குளிக்கிறதும் நல்லது இல்லை அப்படின்னு மருத்துவர்கள் தெரிவிக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தண்ணீர்லேருந்து இயற்கையாகவே இருக்கிறதுனால குளோரைட், சல்ஃபேட் போன்ற கனிமங்கள் அதிகம் நிறைந்து காணப்படும். அந்த கனிமங்களோட சேர்த்து நீங்க வந்து உங்க உடல்ல ஊற்றப்போ அந்த கனிமங்கள் உங்களுடைய பாடியில மாறி ஏதாவது ஒரு சரும நோய்க்கு ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. ஸோ அந்த மாதிரியான தண்ணிகள் எடுக்கும் போதும் சரி, இது எனக்கு ஒண்ணுமே பண்ணாது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா அது சில மாற்றங்களை உங்க தோல்ல ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னும், அதையும் ஓரளவுக்கு சுடு தண்ணியா மாத்தி குளிக்கிறது நல்லது அப்படின்னு மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. ஸோ என்ன காலமாக இருந்தாலும் சரி, வெயில் காலமாக இருந்தாலும் சரி, குளிர்காலமாக இருந்தாலும் சரி, அந்த தட்பவெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை வெதுவெதுப்பா வச்சு குளிக்கிறது தான் எல்லாருக்குமே பொதுவாக அட்வைசபிள் அப்படிங்கிறத மருத்துவர்கள் தெரிவிக்கிறாங்க.